அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கம், நேர்மை, நீதி இதுங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை விரிவாக பார்க்கலாம். இந்த தனுசு ராசிக்காரங்க சின்ன வயசுல இருந்தே கல்வியில் ஒரு சிறந்த ஞானம் பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. நல்ல நண்பர்கள் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. பெரியவர்களிடம் நல்ல ஒரு பக்தி விஷயங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் உடையவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா அடர்ந்த புருவம், வசீகர கண்கள் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா கன்னத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல இருப்பாங்க. அதே மாதிரி அழகான பல்வரிசைகளும் கூர்மையான கண்களும் அழகிய பாதங்களும் உடையவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் நடுத்தரம் சற்று கூடுதலான உயரமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்கக்கிட்ட தயால குணம் இருக்கும். சுய கட்டுப்பாட்டு உடையவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒழுக்கம், நாணயம் இதெல்லாம் ரொம்ப கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பொறுப்புடன் செயல்படக்கூடியங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். ஆலய வழிபாடெல்லாம் அதிகம் மேற்கொள்ளக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. புதிய முயற்சிகளை இந்த டைமில் கொஞ்சம் தவிருங்க. உடல் நலத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் சீராகும். கணவன் மனைவியிலேயே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இப்போ ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த டைமில் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிடிவாதத்தால் அவங்கள கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லது. இந்த டைமு உங்களுடைய குழந்தைங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வருகையினால் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தெய்வ பணியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபடுவதனால உங்களுடைய மனதில் அந்த இனம் புரியாத கவலையெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக செயல்படுவீங்க. எதிர்பார்த்த சலுகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் கூட இந்த டைமில் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதிகாரிகளால் சில நேரங்களில் கண்டிப்பாக காட்டினாலும் ஒரு சில டைமில் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அதனால் கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இந்த டைமு கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். கவனமாக இருங்க. போட்டிகளை சமாளித்து கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமில் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. புதிய முயற்சி எதுவும் இந்த டைமில் வேண்டாம். சக வியாபாரிகளை மறைமுகமான சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த டைமில் கிடைக்கும். 5 நாட்களில் பல வகையில் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும். பணம் வரத்து ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும்.
தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதனாலேயே என்னமோ பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு பலன் இந்த டைமில் கிடைக்கும். கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடித்துடுவீங்க. அதே மாதிரி மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடினமாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்கிறதுனால மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு இந்த டைமு நிறையவே கிடைக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த பணத்தட்டுப்பாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பழைய கடன்லாம் இருந்தது அப்படின்னா அந்த கடன்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் நீங்கள் இந்த டைம் செய்வீங்க. அதன் மூலியமாக ஒரு விஐபியை நீங்கள் சந்திப்பீங்க. அவர் மூலியமாகவும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக ஊழியர்களோட இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இந்த டைமில் கைகூடி வரும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக இது அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் இருந்த அந்த சின்ன சின்ன தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த டைமில் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் பாடங்களை படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த பணத்தட்டுப்பாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இப்போ செயல்படும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அதே மாதிரி அடுத்தவர்களுடைய செயலுக்காக நீங்கள் கோபப்படுவதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பெண்களுக்காக இழுபறியாக இருந்த ஒரு காரியம் கூட இந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிகச்சிறந்த பலன்கள், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உழைப்பின் மூலிமா இந்த டைமு நீங்கள் வெற்றி காண போகிறீங்க. நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. மன நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த டைமில் கிடைக்கும். குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழலை செல்வம் இல்லாத இருந்த அந்த தம்பதிகளுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. இந்த டைமு வரன் தேடுறவங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வேலை இல்லாமல் நீண்ட நாட்களாக வேலைக்காக அலைந்து திரிந்துட்டு இருப்பீங்க. இந்த டைம் முயற்சி செய்யுங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய எதிரிகளின் பலம் இந்த டைமில் குறையும். வீடு, வாகனம் போன்றவெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அமைந்திருக்கு. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. மன அழுத்தமும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ இருக்கும். நீங்கள் இந்த டைமில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதே மாதிரி ஒன்றுக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க. ரொம்ப நற்பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் கிடைக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரியர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த டைம் நன்மை ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த டைமில் இருக்குது. ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பால் அவங்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்களோட ஆசையும் பரிபூரணமாக இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தோற்றத்தில் ஒரு புதிய பொலிவு இப்போ தெரிய போகுது. புது விதமாக நீங்கள் எல்லா விஷயத்துலையும் சிந்திக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு. எல்லா விஷயத்திலும் பொறுமையாக நீங்கள் சிந்திப்பீங்க. எல்லா விஷயத்திலும் புத்திசாலித்தனமாக நீங்கள் சிந்திக்கிறதுனாலே இந்த டைமு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமைய போகுது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய
வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டுட்டு வாங்க, அல்லது உங்களுடைய வீட்டு அருகில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.